பாலத்தால் வந்து நடந்து போகிறாங்க. அதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து வராங்க பாருங்க. வேலையிலேருந்து இறங்கி வர அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. எல்லா பொருட்களும் வந்து கொண்டு போகிறாங்க, தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் போகிறதுக்காக வாகனங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து நிற்கிற காட்சி வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி. இதில் பாருங்கள், இந்த குறியீடுகள் பாருங்கள், இந்த தூணெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த நடைபாதையால் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பைக்கில் வந்து கொண்டு போகிற காட்சியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் விஞ்சாலும் போயிட்டு வராங்க. இங்கே பாருங்க, தொடர்ச்சியாக வந்து ஆக்கள் இப்படித்தான் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் எல்லாம் பாருங்கள், உறுதிகள் எல்லாம் வந்து கூட்டுறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயில வந்து நினைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் கண்டாவில் பாலம். அந்த பாலம் வந்து இன்றைக்கு வந்து திறப்பு விழா. நேற்று சொல்லியிருந்தாங்க 10 மணி திறப்புலான்னு சொல்லி, ஆனால் 11 மணிக்கு தான் வந்து திறப்பு விழா. இந்தியாவுடைய வெளிவிவகார அமைச்சர் எல்லாருக்குமே தெரியும், ஜெயசங்கராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இந்தியாவில் 2 அந்த திரையில் வந்து திறந்து வைக்க போகிறாங்க. இன்றைக்கு இங்கே அதை வந்து நிற்கிற இந்திய இராணுவம், இலங்கை இராணுவம் எல்லாருமே வந்து ஆடி எல்லாமே சேர்ந்து வந்து இந்த வீடியோ வந்து திறந்து வைக்க போகிறாங்க. பல மாற்றங்களோடு அந்த பாலம் வந்து இன்றைக்கு எப்படி இருக்குது. நேற்றைக்கு இரவும் வந்து வீடியோ போட்டிருப்பேன் வந்து பார்த்துருப்பீங்க. பரபரப்பாக வேலைகள்லாம் வந்து நடந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குது, யார் யார் திறந்து வைக்கிறதுக்காக வராங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த பாலத்தில் வீதிகளில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து வந்திருக்குன்னு சொல்லி இந்த காலி வாயில வந்து பார்ப்போம். யாராவது சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காலிகளில் ஓ. இந்த பிரதான பாதை, முல்லைத்தீவு போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி திறக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போவே நான் இந்த வீடியோ எடுக்க ரொம்ப அறியாது, அதுக்குரிய இதுகளுமே தெரியலை. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த முன்னுக்கு வந்து இதில் சிலோவா போகிறதுக்காக இதில் வந்து கான்கிரீட் வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து இப்போ எல்லாம் கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த கோடு வந்து அடிக்க போகிறாங்க தெரியறதுக்காண்டி. அது மட்டும் இல்லாமல் இங்கால நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நான் வீடியோ வந்து போட கடைசியாக போடக்கல நடுவில் இந்த லைட்டுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டாக வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறியீடுகள் பாருங்கள், இந்த தூணெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. தூண் போட்டது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிக்கர் வந்து பண்ணிக்காங்கன்னு சொல்லி சொன்னால் ஆக்களை வந்து இடவில் வந்து போய்க்க அந்த புரிம்பா தெரியணுன்றக்காண்டி அப்படி தான் வந்து செய்கிறாங்க. நடுவில் வந்து பாருங்கள், இந்த கம்பங்கள் எல்லாம் வந்து நேற்று இரவு தான் வந்து எல்லாம் வந்து நட்டுருக்காங்க. நடுவில் அந்த சிவப்பு வெள்ளை குறியீடுகள் பாருங்கள், எல்லாருக்கும் வந்து தெரியணுன்றக்காண்டி இந்த ஆடியனுடைய வேலைகள், இந்த சமிக்கை வேலைகள்லாம் வந்து செய்திருக்காங்க. வேலையில் வந்து முடிஞ்சிட்டுது, இருந்தாலும் சின்ன சின்ன வேலையில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் பாருங்கள், ஆக்களெல்லாம் வந்து பாலத்தால் வந்து நடந்து போகிறாங்க. அதில் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணிட்டு நிறைய தூரங்கள் வந்து சுற்றி போகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடைபாதையால் எல்லாம் வந்து ஆக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த பக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கெல்லாம் இங்கெல்லாம் போயிட்டு வராங்க. மக்களும் நிறைய பேர் வந்து இதை பாதையை ஓப்பன் பண்ணுறத பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் இன்னும் அதுக்குரிய இதுகள் வந்து இன்னும் தெரியலை. 10 மணினா இப்போ 9 ஆகுது, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன சொல்லி சொன்னால், இதில் பாலம் வந்து இருக்கிறது வந்து டைம் இருக்கிறதுனால இந்த போகிற வாராக்கள் வரங்க 10-15 கிலோமீட்டர் வந்து சுற்றி போகணுன்றதுக்காக இதில் பாருங்கள், இந்த நடைபாதையால் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பைக்கில் வந்து கொண்டு போகிற காட்சியில் வந்து இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். பயங்கரமாக வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. பாருங்க, ஒரு நாளும் 10-15 கிலோமீட்டர் சுற்றி 30 கிலோமீட்டர் சுற்றி போகிறோம்டா சும்மாவா? அதனால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்க, தொடர்ச்சியாக வந்து ஆக்கள் இப்படித்தான் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் வந்து கடுப்பாகிறாங்க. எல்லாருமே ஒரு நாளும் வந்து சுற்றி போகணும்னு சொல்லி பாருங்கள், இதில் ஒட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளோ கஷ்டத்தை மத்தியிலையும் வந்து பாருங்க நடைபாதையெல்லாம் கொண்டு போகிறாங்க. அங்கே பாருங்க, அப்பா அதில் ஏற்றுறதுக்கு போடுற பாட பாருங்க. அந்த மக்களுடைய போக்குவரத்து உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் வந்து எல்லாம் வந்து பயணிக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த பாதையால் வந்து ஒரு சைக்கிளை வந்து கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து பைக் எல்லாம் வந்து இதால் வந்து போகிறாங்க. அன்றைக்கு வந்து கவலையாக கிடக்கு. வந்து இந்த வேலைகள் வந்து தொடர்ச்சியாக செய்தபடியே அந்த புழுதிகள் எல்லாம் பாருங்கள், புழுதிகள் எல்லாம் வந்து கூட்டுறாங்க.
முடிவு கட்டத்தை வந்து எட்டி இருக்குது பார்ப்போம். பாருங்க வாராக்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து போகிறாங்க பாருங்கள். அந்த நடைபாதையெல்லாம் வந்து மிகவும் சிரமப்பட்டு தான் விட்டுக்கின்னு போகிறாங்க பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியமே இருக்கும். பாருங்க போலீஸாருடைய வாகனங்கள் மட்டும் போகுது. ஏன்னா இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து வராங்க பாருங்க. வேலையிலேருந்து இறங்கி வர அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. இதில் தொடர்ச்சியாக வந்து இப்போ தான் வந்தவங்க எல்லோரும் இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி வராங்க பாருங்க. இன்றைக்கு வந்து ஓப்பனிங். எல்லோரும் வராங்க கையில் வாக்கி டாக்கியோட. இன்றைக்கு வந்து ஓப்பனிங் ஒரு தடவை இறங்கி வராங்க பாருங்க. பாதுகாக்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் கிடக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்காங்க இந்த பாதையால் வந்து பயணிக்கிறதுக்காக. ஆனால் வந்து போக முடியாதுன்னு சொன்னால் திருப்பி நிறைய பேர் வந்து போகிறாங்க. அதை தாண்டி இந்த நடைபாதையால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே பக்கம் பாருங்கள், இல்லை அந்த மண்ணெல்லாம் வந்து எடுத்து நிற்கிறாங்க. மற்ற பக்கமெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த பக்கத்தில் வந்து பாருங்கள் அந்த மண்ணுகள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. நேற்றுக்கு வந்து இல்லை கான்கிரீட் போட்டவங்க தேர் ஊற்றி அதை வந்து எடுக்கிறாங்க பாருங்கள். இல்லை பாருங்க அதில் அம்மாக்கள் வரினம் நடந்து இயலாத அம்மா வந்து நடந்து போகிறபடியா இல்லை திறந்து விடினம். இங்கே பாருங்க இந்த பக்கமாக இருக்கிற அந்த கான்கிரீட் இதழ் வந்து எடுக்கிறாங்க. அவங்கள இயலாதபடியாக அந்த பாதையால் வந்து போகிறதுக்காக திறந்து வச்சு விட்டாங்க. அதுலேயும் பாருங்கள் இந்த குறியீடுகள்லாம் ஒரே மாதிரி தான் வந்து இங்கே பக்கம் போட்டிருக்காங்க. எங்களை மாதிரி தான் இங்கே மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து இப்போ தயாராகி கொண்டிருக்காங்க பாருங்க. ரெடி இன்னொரு அரை மணி நேரத்தில் பாதை வந்து திறக்கப்பட்டுரும். அதில் வாகனங்கள்லாம் ஏற்கனவே நிறைய வாகனங்கள்லாம் வந்து இங்கே பாருங்கள். போகிறவங்க எல்லாம் சைக்கிளில் வளமை மாதிரி இங்கே போய் கொண்டிருக்கிறாங்க. வாகனங்கள்லாம் பாருங்கள். இந்த வாகனங்கள்லாம் 10 மணின்னு சொன்னாலும் எல்லாம் வாகனங்களும் ஒரு சில வாகனங்கள் வந்து போகுது. சொன்னால் இப்போவே இந்த வாகனங்கள் வந்து பாருங்கள் போகிறதுக்காக வாகனங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து நிற்கிற காட்சி வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இதில் பாருங்கள். பெரிய கனரக வாகனங்கள் இந்த KDH எல்லாம் வந்து வந்துட்டு நின்று பார்த்துட்டு இப்போ திரும்பி வந்து போகிறாங்க. அந்த பட்டா நிற்கிது பாருங்க, பட்டாலாம் நிற்கிது. இப்போ திறக்க போகிறதுனால எல்லோரும் வந்து போகிறதுக்காக இல்லை கொஞ்சம் நிற்கிறாங்க. ஆனால் நேரமாகன்றதுனால ஒரு சில பேர் வந்து போகிறத வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேவையற்ற பொருட்கள் ஜெனரேட்டர்லாம் வந்து இல்லை ராணுவத்தில் வந்து ஊட்டிக்கிட்டு வராங்க. எல்லா பொருட்களும் வந்து கொண்டு போகிறாங்க, தேவையில்லாத பொருட்கள் எல்லாம். பாருங்க இப்போ பாலம் வந்து திருப்பம் வந்து முழுக்க எல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க பாருங்கள். ராணுவத்தில் இந்திய ராணுவம் ஆடி எல்லாம் நின்று பாலத்தில் செக் பண்ணுறாங்க. இல்லை பாருங்கள் ஒரு சில இந்திய ராணுவம் அதில் பெயிண்ட் அடிக்கிறாங்க. வெள்ளை கலர் பெயிண்ட் வந்து இந்த பக்கம் அடிச்சிருந்தது, அங்கே பக்கம் அடிக்கல, அதை வந்து அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ஃபைனலாக எல்லாம் வந்து இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கினதால் எல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி ஓகேயா என்ன மாதிரின்னு சொல்லி வேலைகள் வந்து விருப்பம் நடந்துருக்கு. பாருங்கள் பாலத்தை இந்த பக்கத்தில் நாங்களும் என்ன சொல்கிறது இன்றைய பிறகு இந்த பாலக்காவணிகள் வராது. நீங்கள் யாரும் யோசிக்க வேண்டாம், பாலக்காவணிகள் வராது. குறிப்பாக இன்றைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியாக வந்து நிற்கிறோம். 10 மணின்னு சொன்னவங்க, ஆனால் 11 மணிக்கு. ஏண்டா இந்தியாவிலிருந்து அமைச்சர் ஜெயசங்கர் அவர் வந்து திறந்து வைக்கிறார். அந்த ஒரு காரணத்தினால எல்லாம் வந்து பக்காவாக நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக அந்த வீதிகள் இருக்கிற புழுதிகள் எல்லாம் வந்து கூட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. 11 மணி ஆனோடனே திறந்து வைக்கிறான் வந்து அவங்களுடைய வேலை. இந்த வீடியோ பார்க்க நீங்கள் 11 மணி ஆயிரும், பாதை திறந்துருப்பாங்க. நாங்கள் அடுத்த வீடியோ வந்து போடுவோம் கண்டிப்பாக. அதனால் வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம்.
அடுத்தடுத்து என்ன கட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பாருங்கள்.